ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில வீட்டுல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவியம், அதாவது வீட்டுல அழகுக்காக வைக்கப்படக்கூடிய ஓவியங்கள்ல சில பட்சிகள் இருக்கக்கூடாது. உதாரணமா பாம்பு படம், அப்புறம் ஆண்டை, பன்றி, இந்த மாதிரி சில படங்கள் இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக குதிரை, அழகிய பொம்மை வடிவங்கள் இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டை, பன்றி, பாம்பு, எருமை, இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த படங்கள்ல இடம்பெறக்கூடாது. மேலும் காய்ந்த செடிகள், வீட்டை சுத்தி நிறைய காய்ந்த செடி இருக்குது அப்படின்னா அதுவும் வீட்டுக்கு எதிர்மறை எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும். மூலிகைகள் என்னதான் உதவுனாலும், சில நல்ல எண்ணங்களை தோற்றுவிச்சாலும், அந்த செடிகள் ரொம்ப காஞ்சி வத்தி, அப்புறம் இடி விழுந்த மரம், பட்டு போன மரம், இதெல்லாம் வீட்டு பக்கத்துல இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு அது எதிர்மறை எண்ணத்தை தான் கொடுக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு அறை தேவையில்லாம இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாலும், இரவு நேரத்துல அந்த வீட்டை இருள் சூழாம ஒரு சின்ன பல்பாவது நம்ம போட்டு வைக்கணும். ஒரு மின் விளக்காவது அந்த வீட்டுல போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வைக்கல அப்படின்னா அந்த அறையை பூதம் காத்துக்கொள்ளும். எந்த வீடு இருளடைஞ்சு இருக்கோ அந்த வீட்டுல பூதங்கள் காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. மேலும் இந்த புடுபுடுக்காரங்க, மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாந்திரிகம் பண்ணக்கூடியவங்க, கெட்ட பூஜைகள் செய்யக்கூடியவங்க எல்லாம் வீதியில போவாங்க. உதாரணமா மணியாட்டுக்காரங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா, தண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்பட்டு நினைச்சாலும் நடு வீட்டுக்கு அவங்கள அழைச்சு வர வேண்டாம். தானா வந்தாங்களோ உங்களால முடிஞ்சா விருப்பம் தான் அவங்க உதவி பண்ணிட்டு வெளியோட அனுப்பிச்சிடணும். வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. ஏன் அப்படின்னா, நான் பார்த்த நிறைய பேர் இந்த மாதிரி செய்வினையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் அமுச்சு அவங்களுக்கு செய்வினை வைக்கிறதுக்காக அந்த நபர்கள் நம்மளுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள எதனா வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையோட நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. மேலும் காலை மாலை இரு வேளையும் வீட்டுல விளக்கு ஏற்றி வைக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு. 2 வேளை ஏத்துங்க. முடியாதவங்க மாலையில மட்டுமாவது விளக்கேத்துங்க. 6 மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும். சில பேருக்கு 6 மணிக்கு அப்புறம் விளக்கேற்றுவாங்க. 6 மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும். விளக்கு எந்த வீட்டுல எரியுதோ அந்த வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்கும். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ புகைப்படமோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க வீட்டுல வச்சு வழிபடுறது அப்படின்றது மேலும் சிறப்பா இருக்கும். உங்க வீட்டுல தெய்வீக கடாட்சம் நிலைத்திருக்க அன்னையோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். உங்க குலதெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகள்ல அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.